ஸ்தோத்திரம். அந்த பதிவினுடைய தொடக்கம் என்னன்னா, நான் ஒன்று நல்லா புரிய ஆரம்பித்தேன். தேவன் அனுமதி இல்லாமல், அதாவது கடவுள் அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்வில் எதுவுமே நடப்பது இல்லை. தேவன் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒரு கேமரா எப்படி நம்மளை வாட்ச் பண்ணுமோ அதே போல் தேவன் நம்மளை கண்காணித்து இருக்கிறாரு. என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி உதிரனா கூட அவருடைய அனுமதியோடு தான் அது விழுமே அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதை கேட்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கிறங்க. கடவுளுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு வராது. அப்போனா அனுமதிக்கிறவர் அவர் தான். ஓகேவா? அப்போனா இந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு புரிதலாக இருந்தது. ஆமாம், கடவுள் அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காது. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா சொன்னேன் இல்லையா, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், காதல் தோல்விகளாக இருக்கட்டும். அப்போனா இதெல்லாம் கடவுள் ஏன் அனுமதிக்கணும்? இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும்? நல்லா படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது ஏன் நான் படிப்பை இழக்கணும்? இந்த மாதிரியான கேள்விகள் வந்தது. அப்போனா கடவுள் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதா வேதமும் சொல்லுது. அதுபோல் இந்த இடத்துல ஏன் இதெல்லாம் அனுமதித்தார் அப்படிங்கிறதா கேள்வி வரும்போது ரொம்ப எனக்கு கிடைச்ச பதில் என்னென்னா, தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள சிட்சிப்பாராம். தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களை பாடுகளுக்கு மத்தியிலாக நடத்துவாராம். எடுத்துக்காட்டு, ஆபிரகாமை தேவன் நேசித்தார். அவருக்கு குழந்தை தருவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் 25 வருடமாய் அவர் அந்த குழந்தை இல்லாமல் வேதனைப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே குழந்தையை கொடுத்தார். ஆனால் அந்த 25 வருடம் வரை எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவர் அந்த உலக வாழ்க்கையில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அடுத்து மோசையும் சரி, மோசே அவருடைய ஆயுட்காலம் 120 வருடம், 40 வருடம், அதாவது ஒரு வயசுலேருந்து 40 வயசு வரை எகிப்தினுடைய பார்வோன் மகளுடைய ஒரு செல்ல பிள்ளையாய் வளர்க்கப்படுகிறார். ஒரு ராஜ வாழ்க்கை அவருக்கு கிடச்சிருக்கு மோசைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 40வது வயசுலேருந்து 80வது வயசு வரை பார்த்திங்கன்னா அவர் பாலைவனம், அதாவது வனாந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வனாந்திர பகுதிகளில் உடைக்கப்படுறாரு. அவ்வளவுக்கு அந்த 40 வருடம் கொடுமையான வாழ்க்கை உடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்னென்னா பயன்படுறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்க முடியும். அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏன் மோசையாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், யோபுவாக இருக்கட்டும், வேறு யார் சொல்லலாம், யோசேப்பை சொல்லலாம், நிறைய சொல்லலாம், இப்படி சொல்லிட்டு இருக்கலாம். தேவன் யார் மேலெல்லாம் அன்பு வச்சிருக்கிறாரோ, ஏன் நம்ம ஏசப்பா கூட பூமியில் வாழும்போது எவ்வளோ பாடுகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தார். அதாவது அவங்களாவது நன்மைகளை செஞ்சு தீமைகளை அனுபவித்தாங்க. ஆனால் நான் தீமையை செஞ்சு தீமையை அனுபவித்தேன். அது நான் அவங்கள ஒப்பிட்டு பேசுகிறோம்னு எதுவும் நினச்சிக்கிற வேண்டாம். நான் ஒரு பொதுவாக புரிதலுக்காக சொல்ல வரேன். எதுக்காக இந்த பாடுகளை தேவன் அனுமதிக்கணும் அப்படின்னா, தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களை ரொம்ப சிட்சிப்பார், பாடுகள் மத்தியிலாக நடத்துவார். ஓகேவா? அதுபோல் எங்களுடைய குடும்பத்தையும், நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கிற குடும்பம் எங்களையும் ரொம்ப நேசித்தார். அதனால தான் பாடுகள் மத்தியில் நடத்தினார். ஓகே, இப்போ இந்த பாடுகள் மத்தியில் நடத்தினதுக்கு நான் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் செலுத்துகிறேன். ஆனால் இங்கே தான் இன்னொரு கேள்வி வருது. எப்படி அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிக்கிறாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் இங்கே கடவுள் என்ன பண்ணுறாரு, மனிதனை கண்டிக்கிறார். ஓகேவா? இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிக்கும் பொழுது எதுக்காக அந்த ஆசிரியர் அந்த மாணவனை கண்டிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைத்தோம்னால், அந்த மாணவன் மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. சரியா? அந்த குறைகளை, மிஸ்டேக்னா குறை, அந்த குறைகளை சுட்டி காட்டுவதற்காகவும் அந்த குறைகளிலிருந்து அவனை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்காகவும் அந்த மாணவனை அந்த ஆசிரியர் கண்டிக்கிறார். அதுபோல இங்கும் கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாரு தெரியுமா?
நாம் நம்மளுடைய குறைகள்லேருந்து மாற வேண்டும். அதாவது எல்லா மனிதனுக்குள்ளேயும் பாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பாவத்திலேருந்து எல்லோருமே பரிசுத்தமாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தி அப்படியே நம்மளை உருவாக்குறாரு. இந்த இடத்துல தேவன் நல்ல ஒரு ஆசிரியராக இருந்து நம்மளை உருவாக்குறாரு. அதனால தான் நம்மளை தேவன் கண்டிக்கிறார். நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்துறதுக்கு காரணமே அதுதான். நம்மளை சிக்ஷிக்கிறதுக்கு காரணமே அதுதான். என்னை பாடுகள் வழியாக நடத்தினார். ஆனால் இங்கே ஏன் நடத்தினார் அப்படிங்கிறத நான் நிதானிக்கும் பொழுது எனக்குள்ள குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு குறைகள்லேருந்து மாறணும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புகிறாரு. நானும் அதில் மாறினாதான் அவர் அடுத்த ஒரு லெவலில் நடத்துவார் அப்படிங்கிறத நான் புரிய ஆரம்பித்தேன். ஓகே, இது என்னுடைய ஃபஸ்ட்டு படிநிலை. நான் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு அப்போனா இந்த இடத்துல என்னுடைய மனநிலைமை புரிய ஆரம்பிச்சது. அப்போனா கடவுள் நம்மளை பாடுகளுக்குள்ளாக தான் நடத்துவார். அப்போ நான் இந்த இடத்துல எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவனாக மாறணும்னா, நான் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உள்ளவனாக மாறணும். பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சந்தோஷமாய் பாடுகளை அனுபவிக்கக்கூடிய இருதயம் உள்ளவனாய் மாற வேண்டும் அப்படிங்கிறத புரிய ஆரம்பித்தேன். அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடிக்கும் பொழுது அந்த மாணவன் என்னை ஆசிரியர் நல்ல விதத்துக்கு தான் அடிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டானா அந்த மாணவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுபோல தான் இந்த இடத்துல நானும் புரிய ஆரம்பித்தேன். என்னை கடவுள் அடிக்கிறாரு, நான் அந்த கடிந்து கொள்ளுதலையும் அடிக்கிற நிலைமையையும் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஒழுங்கான ஒரு மாணவனாய் மாற வேண்டும் என்பதை நான் இங்கே புரிய ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் என்னை தண்டிப்பதற்கும் என்னை பாடுகளுக்குள்ளாக நடத்தி வந்த எல்லா வழிகளுக்கும் நன்றி செலுத்தினேன். ஃபஸ்ட்டு நான் பொய் சொல்லலை. என்னுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறுகள் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறீங்க, அதுக்குரிய பிள்ளைங்கள்லாம். மற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையாலுமே என் வாழ்க்கையில் நடந்ததாங்க சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட கதையோ கட்டுக்கதைகளோ விதைக்கலை. எனக்கு கடவுள் இதை அறிவார். நான் உங்களுக்கு பயப்படுறேனோ இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படுறேன். என்னால் முடிஞ்சளவு நான் பயப்படுறேன். அதுக்காக நான் எல்லாத்துலேயும் தேர்ன சுத்த பொண்ணுன்னு சொல்லலை. நான் ஒவ்வொரு நாளும் சுத்த பொண்ணாக மாற்றப்பட்டுருக்கிறேன். அதில் நான் பேசுகிற வர என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டுட்ருக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு புரிதல் எனக்கு இதுதான். எனது கர்த்தர் என்னைய சரிபடுத்துவதற்காக என்னைய பாடுகள் மத்தியிலையும் என்னைய சிக்ஷைகள் மத்தியிலையும் நடத்துகிறார். அப்போ நான் இந்த இடத்துல தேவன் தான் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா இது எனக்கு நல்ல ஒரு அஸ்திபாரமாய் அமைந்தது. ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் எப்படி நடத்தப்பட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இதுக்கு இடையில் என்னென்னா, நான் 2 விஷயமாக என்னுடைய வாழ்க்கை அப்படியே பிரிக்கலாம்னு சொல்கிறேன். பைபிள்லையும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, நானும் அப்படி தான் பிரித்து பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த வசனத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு போராட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிய ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த போராட்டங்கள் இருந்தது. இப்போ ஒரு படமே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டோம்னா, அதில் ஹீரோவும் இருப்பார், வில்லனும் இருப்பார். இப்போ 2 பேருக்கும் என்னென்னா போராட்டம் நடக்கும். ஓகேவா? அந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் கடைசி கட்ட முடிவு. ஓகே, அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு போராட்டங்கள் இருக்கிறத முன்னாடி இருந்துச்சு. ஆனால் முன்னாடி நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரை எனக்கு அது தெரியாது. அது போராட்டம்னா என்ன ஒன்றுமே தெரியாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் இதுதான் காரணம் அப்படிங்கிறத புரிய ஆரம்பித்தேன். அது எப்படின்னா, ஆவியும் மாம்சமும் 2ங்கிறது நமக்குள்ளே இருக்குது. மாம்சங்கிறது நம்மளுடைய சுயநலம் சார்ந்தது, ஆவிங்கிறது தேவனுடைய காரியங்கள் சார்ந்தவை. ஓகேவா? இதை வச்சு நான் புரிய ஆரம்பித்தேன். என் அருமையான ஒரு வசனம் இருக்குது, பவுல் கூட சொல்கிறாரு, ரோமர் 7ஆவது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 7ஆவது அதிகாரம் 15வது வசனத்தை கூட எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் நல்லது செய்யணுங்கிறத விரும்புகிறேன், ஆனால் நல்லது செய்ய முடியலை. நான் நல்லது செய்யணுங்கிறத விரும்புகிறேன், என்னால் நல்லது செய்ய முடியலை. நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் இல்லையா? நான் நல்லது செய்ய நினைக்கிறேன், நான் நல்லது செய்ய முடியலைன்னா அப்போனா நல்லது செய்ய முடியாத அளவுக்கு வேறு ஒன்றை செஞ்சு போகிறேன், அதை தான் தீமைன்னு சொல்கிறேன். அப்போ நான் இந்த தீமையை செய்கிறேன் இல்லையா? இந்த தீமையை செய்கிறதுக்கு காரணம் என்ன?
எல்லா மனிதர்களும் நல்லதை தான் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் நம்ம நல்லது செய்ய முடியாமல் போயிடுறோம். அப்போனா அந்த நல்லது செய்ய முடியாததுக்கான காரணம் என்னென்னா, அதாவது தீமையை செய்கிறோம் இல்லையா, தீமையை செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்குள்ள பாவம்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் முன்னாடி உலக வாழ்க்கையில் வாழ்ந்தேன், என்னுடைய சுயநலமாக வாழ்ந்தேன், நான் நினச்சதை செய்வேன், எனக்கு நான் நினச்சேன்னா அதை செஞ்சு ஆகணும், அது கிடைச்சாதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறதான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு இல்லையா. அந்த வாழ்க்கை தான் சுயநலமான வாழ்க்கை. அதுதான் தீமையான வாழ்க்கைன்னு நான் இங்கே சொல்ல வர்றேன். கடவுள் நம்மளுடைய பெருமைக்கும் நம்மளுடைய சுயநலத்துக்கும் எதிர்த்து நிற்பார் எப்பொழுதுமே. இந்த போராட்டங்கள் அதாவது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அதாவது சுய விருப்பம் அடுத்து தேவ விருப்பம் அப்படிங்கிறத பிரிக்கணும். அதாவது ஆவி மாம்சம், அதே மாதிரி தேவ விருப்பம் சுய விருப்பம், இப்படி பிரிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்குள்ளே நடக்கிறது, எல்லா மனிதனுக்குள்ளேயும் நடக்குது. அதுக்காக யாருக்குள்ளேயும் நடக்கலைன்னா சொல்ல முடியாது, அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஒன்றும் புரிய முடியாமல் இருந்தால் அதை புரிஞ்சுக்கிற முடியாது. நான் புரிஞ்சுக்கிட்டனால என்னுடைய வாழ்க்கையை நான் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். இப்போ நான் ஒரு விஷயம் விருப்பப்படுறேன், அந்த விருப்பத்துக்கு தேவன் அவருடைய விருப்பத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆனால் அந்த இடத்துல நான் என்னுடைய சுய விருப்பத்தை நான் ஈஸியாக செஞ்சு போடுவேன். ஆனால் தேவனுடைய விருப்பத்தை மட்டும் உடனே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டாதானே இன்றைக்கி செய்ய நினைப்பான். இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு சர்ச்சுக்கு போகிறோம்னா எதுக்கு போவோம் தெரியுமா? கடவுளுடைய விருப்பத்தை கேட்டு நம்ம செய்யணுங்கிறதுக்காக போவோமா, இல்லை நம்மளுடைய விருப்பத்தை கடவுளை போய் சொல்லணும், அது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக போவோமான்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% பேர், 100க்கு 99% பேர் எதுக்காக போவோம் தெரியுமா? தன்னுடைய சுய விருப்பம் நிறைவேறணும்னு சொல்லி தான் போவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரை சுய விருப்பம் என்றைக்குமே நிறைவேறாது. ஏன்னா நம்மளுடைய சுய விருப்பத்தை காட்டிலும் கடவுளுடைய விருப்பம் இங்கே பெருசாக இருக்கிறது. அதனால் என்றைக்குமே தேவன் என்ன பண்ணுவார்னா, அவருடைய விருப்பத்தை தான் நமக்கு நிறைவேற்றுவார். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நானும் அதை புரிய ஆரம்பித்தேன். ஓகே, இப்போ அந்த சுய விருப்பத்தை கொடுக்கக்கூடியதை நான் எப்படி இன்னும் புரிய ஆரம்பித்தேன் தெரியுமா? எனக்குள்ள 2 மனித தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிய ஆரம்பித்தேன். ஒன்று பழைய மனிதன், இன்னொன்று புதிய மனிதன். நான் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி வர நான் உலக வாழ்க்கையில் வாழ்ந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உலக வாழ்க்கைக்கு வாழ வைத்தது பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனுங்கிறது ஆதாமின் மூலமாய் எனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், சுயநலமாக வாழ்கிறது, கடவுள் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா சொல்லி தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாத்தையும் கொடுத்து நமக்குள்ள வளர்த்துட்டாங்க தெரியுமா. உன்னால் எல்லாமே முடியும், அதாவது கடவுள் இல்லாமல் உன்னால் மட்டுமே எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி வளர்த்து விட்டாங்க இல்லையா. அதுதான் பழைய மனுஷ வாழ்க்கைன்னு சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் எப்படின்னா, கடவுளை மறந்து ஒரு 21 வயசு வரை, ஓகேவா, நான் இந்த மாதிரி தான் சுயநலமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் பிறந்ததுலேருந்து சொல்ல முடியாது, இடைப்பட்ட நாட்களில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் 21 வயசுக்கு மேலே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, கடவுளை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ள அந்த திறமைகள் முயற்சி எல்லாமே இருந்தாலுமே, கடவுளுக்கு இது சித்தமா, அவர் விருப்பப்பட்டாரா, அவர் என்னை இப்படி நடத்துவாரா அப்படிங்கிற கேள்வியில் போய் அவருடைய ஆலோசனையில் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி சுய ஆலோசனை, அடுத்து இந்த சுயநலமாக வாழ ஆரம்பிக்கிறாங்களே அந்த மக்களுடைய ஆலோசனையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனால் இயேசுவை அறிந்ததுக்கப்புறம் நான் கடவுளோடு சார்ந்து வாழ ஆரம்பித்தேன். அதை தான் நான் அந்த இடத்துல 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று பழைய மனிதன், இன்னொன்று புதிய மனிதன். எனக்கு இந்த கான்செப்டில் நிறைய காரியங்கள் நடந்தது. அதில் முதல் காரியமாய் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் தாலுகான்னு நினைக்கிறேன். அன்னூர் தாலுகா பக்கத்தில் கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நான் ஆடு மேய்க்கிறதுக்காக போயிருந்தேன். என்னை ஒரு அண்ணன் ஆடு மேய்க்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தார். அதாவது இது பைபிள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இடப்பட்ட நாளில் நான் ஒரு விஷயமாக வெளியில் வந்தேன். வரும்பொழுது எனக்கு ஒரு அண்ணன் ஆடு மேய்க்கிறதுக்கான ஒரு வேலையை கொடுத்தாரு. இது என்னுடைய ஊழிய பாதையில் பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருந்தேன். நல்லா கவனிங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருந்தேன். அப்பொழுது என்னைய வேலைக்கு சேர்த்து விட்டோன்னு நான் சொன்னேன். ஆனால் இது மாதிரி நான் தொடர்ந்துலாம் இங்கே ஆடு மேய்க்க மாட்டேன், நான் இந்த மாதிரி ஏசப்பாவுடைய ஊழியத்தை பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களோட சேர்ந்துருந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும்னு
அப்போல்லாம் சொன்னாங்க, இதிலலாம் என்னப்பா கற்றுக்கொள்ள முடியும்னு யாராவது கேள்வி கேட்டுறாதீங்க. இது மாதிரி விஷயத்தில் தான் வாழ்க்கையினுடைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். நான் அப்படி தான் கற்றுக்கொண்டேன். ஓகே. அதில் அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நீ எவ்வளோ நாள் வேலை பார்க்குறியோ அவ்வளோ நாளுக்கு நீ சம்பளத்தை வாங்கிக்க. ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோன்னா ரூ. 500 தம்பி. சரியா? நீ எத்தனை நாள் வேலை பார்க்குறியோ அத்தனை நாளுக்கு ரூ. 500 கணக்கு பண்ணி நாங்கள் தந்துடுவோம் தம்பி. உனக்கு சாப்பாடு எல்லாமே தந்துடுவோம். அப்படிலாம் எல்லாமே சொன்னாப்புல. அதே மாதிரி நான் அங்கு ஆடு மேய்க்கிறதுக்காக போனேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது பயணமாக இருந்தது. என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த நாளில் என்னென்னா, என்னைய வேலைக்கு சேர்த்து விட்டவர் ஒரு ஃபங்க்ஷன் வேலையாக வெளியில் போயிட்டார். ஸ்தோத்திரம். அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் என்னென்னா, நான் வந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துருச்சு. அதை நான் சொன்னலையா முன்னாடி, நான் வந்து ஆடு மேய்க்கிறதெல்லாம் நிரந்தரமாக பார்க்க மாட்டேன். ஆனால் நான் எப்போ போகிறேனோ அப்போ கிளம்பிடுவேன், சொல்லிட்டு கிளம்புவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த இதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டவர் அவர் வெளியில் போயிட்டார். நான் ஆடு மேய்க்கிற இடத்துல கிடைகள், அதாவது அந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா 2 இதாக பிரிச்சுருப்பாங்க, 2 கிடைகளாக பிரிச்சுருப்பாங்க. இந்த 2 கிடைகளுமே அதில் வந்து சில பேர் ஓனர், 2 பேரும், அதாவது ஒரே ஓனராக இருந்தாலுமே அவங்க இதில் என்ன மாதிரி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஓனர் தான். ஆனால் தனித்தனி ஓனர் என்னிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ எனக்கு நான் வேலை பார்த்த சம்பளம் வாங்கணும்னா என்னைய வேலைக்கு சேர்த்து விட்டார் இல்லையா, அவர் வந்தால் தான் வாங்கி தர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்து போச்சு. இப்போ என்னைய வேலைக்கு சேர்த்து விட்டவர் ஒரு ஃபங்க்ஷனால் போயிட்டார். இப்போ நான் ஊருக்கு போகணும். ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. நான் இப்படி கேட்டாலுமே அவங்க சொல்கிறாங்க, தம்பி நான் வந்ததுக்கப்புறம் நீ வாங்கிட்டு போப்பா, நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு. அவரும் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வந்துடுவேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரை ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வராமல் போயிட்டார். இதுக்கிடையில் இன்னொரு கடை இருந்துச்சுன்னு இல்லையா, ஆட்டுக்கடை. அந்த ஆட்டுக்கடையில் இன்னொருத்தவர் வேலை பார்த்தாரு. அவரும் ஒரு வெளியில் ஏதோ ஒரு வீட்டில் விசேஷம்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டார் போல். போயிட்டு வந்தவர் என்னோட கொஞ்ச நேரம் பேசுகிறார். யார் என்னன்னு விசாரிக்கும்போது நான் இது மாதிரி சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு இயேசுவோட ஊழியத்தை செய்கிற ஒரு பையன், இந்த ஆடு மேய்க்கிறதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி ஊருக்கு போறியாம்ல அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். தம்பி நீ இவங்களெல்லாம் நம்பாத, இவங்க உன்னை ஊருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி கடைசி வரை அனுப்ப மாட்டாங்க. சரியா? உனக்கு வேணால் சாப்பாடு இங்கே நல்லா கிடச்சிரும். ஆனால் காலத்தோடு நீ வந்து என்னென்னா ஆடு மேய்க்கிறதா தான் உன்னை போட்டுருவாங்க, முடிஞ்சால் எப்படியே தப்பிச்சு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. ஒரு அருமையான அண்ணனாக இருந்தார். அவரெல்லாம் என்னை பிளப்படுத்துகிற, தம்பி நீ அப்போல்லாம் எங்கேயும் போயிட வேணாம், நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படி சொன்னவரும் அப்படியே நாள் கடந்து போகுது, ஒரு நாள் கடந்து போகுது. ஆனால் எனக்கு காசு தரேன்னு சொன்னவரும் அவரும் தரல. இப்போ இந்த அப்பா மறுபடியும் என்னை பயமுறுத்துறாரு. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஐயோ ஒருவேளை நம்மளை அடிமையாக போட்டுருவாங்களோ, கேஜிஎஃப் இந்த மாதிரியான படங்களில் வர்ற கொடுமையான காரியங்களாக நடந்துருமோ அப்படிலாம் எனக்குள்ள பயம் ஓடுனுச்சு. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பக்கம் எப்படியாவது கிளம்பிடலாமா, சரி பணம் இல்லைனாலும் பரவாயில்ல கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே கடையை போய் நாங்கள் மாற்றி வைப்போம். மாற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம், மாற்றி முடிச்சுட்டு சாப்பிட போனோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் கழுவுறதுக்காக போகிறேன். அந்த தட்டை கழுவுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்காக போகிறேன். அதாவது நாங்கள் சாப்பிட்ட இடத்துலேருந்து தட்டு கழுவுற இடம் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் ஒரு 10 மீட்ரு இருக்கும். அந்த இடைவெளியில் தான் அதை வச்சுருக்குறாங்க. இப்போ நான் சாப்பிட்டு அங்கே போகிறேன். அந்த தட்டு கழுவுற இடத்துல 500 தாள், 2 500 தாள் அப்படியே சுருண்டு போய் இருந்தது. 2 500 தாள் சுருண்டு போய் கீழே கிடந்துச்சு. சுருண்டு போயினா சுருட்டி வச்ச மாதிரி கீழே கிடந்துச்சு. நான் உடனே என்ன நினச்சிட்டேன்னா, இல்லை நம்ம ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டோம், அதனால் கர்த்தர் வந்து வானத்துலேருந்தே கொட்டிட்டார் போல், எப்படியோ ஏதோ ஒரு முறையில் ஸ்தோத்திரம் எனக்கு இந்த பணத்தை கிடைக்க பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சிட்டு உடனே என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பணத்தை எடுத்து என்னுடைய அன்றைக்கி கைலி கட்டியிருந்தேன், கைலின்னு சொல்லுவோம்லையே, அந்த கைலி கட்டியிருந்தேன், கைலிக்குள்ளே போட்டுவிட்டு தட்டெல்லாம் கழுவிட்டு நல்லவன் மாதிரி நடந்து அங்கே போகிறேன். நம்ம வந்து ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தாங்க ரொம்ப நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சிடுறோம். என்னுடைய லைஃப்லேயும் அதெல்லாம் நடந்துச்சு. நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லவனாக நடித்து என்னென்னா போய் அப்படி தட்டை வச்சுட்டு, எப்பயும் அவங்கள அவ்வளோ ஜாலியாக பேச மாட்டேன், அன்றைக்கி ஜாலியாக பேசிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். போகும்போது கூட ஒரு ஆள் கேட்டார், எங்கேப்பா தம்பி போகிற அப்படின்னு. நான் போன வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு வழிகள், அங்கே பாத்ரூம் போகிறதுக்கான வழிகள்லாம் இருக்கிறதுனால நான் சொன்னேன் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதோட அவர் சொன்னார், சரிப்பா பாத்ரூம் தானே போயிட்டு வாப்பா, வேகமாக போயிட்டு வா, நம்ம ஆடுகளெல்லாம் அவுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் போகிறது எனக்கு தானே தெரியும். என்னென்னா
பணம் அந்த மாதிரி கீழே கிடந்தது. அதை எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்புறேன். அப்பா உங்கள் சவகாசமே வேணாண்டா ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஒரு 200 மீட்ரு போயிருப்பேன். போனோம். நான் அங்கே திகில் அடைஞ்சு பயப்பட்டு என்னுடைய உள்ளங்கள் அப்படி வெடிக்க ஆரம்பிச்சது. ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போறிய இல்லையா, இந்த பணத்தை நான் தான் உனக்கு கொடுத்தனா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார். இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்த பணத்தை நான் எடுக்கும்போது நான் என்ன நினச்சதுன்னா, கடவுள் தான் வானத்துலேருந்து கொட்டோன்னு கொட்டிட்டாரு போல். இந்த மனுஷன் இங்கே கொடுக்க மாட்டாங்க, வேலை பார்த்த காசையும் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு இது கிடைச்ச வர லாபம் கடவுள் தான் கொடுத்துருக்காரு, நமக்கு இப்படி தான் ஒரு வழிவாசலை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நானாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே கடவுள் பேசினார் என்னோடு. உண்மையாளுங்க கடவுள் பேசினார். நீ எடுத்துகிட்டு போகிற இந்த பணம் உன்னுடைய பணமான்னு கேட்டார். உண்மையாலும் என்னுடைய பணம் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய இது இல்லைன்னு சொன்னேன். நான் தான் உனக்கு கொடுத்தனா அப்படின்னு கேட்டார். இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். இந்த பணத்தை சம்பாரித்தா அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார், அவர் எந்த தேவைக்காக இதை வச்சுருந்தார், அந்த மனுஷன்ட்டு எப்படி இந்த பணம் தவறி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கொடுத்து, உண்மையில சொல்ல போனால் தேவன் என்னை வழி மறைத்து அவ்வளோ என்னை அடிக்காத குறைய மனசில் போட்டு நொறுக்குனேன். நான் உடனே உள்ள முடைந்தவனாய் மறுபடியும் திரும்பி வந்தேன். வீட்டுக்கு போகணுன்னு சொன்னவன் மறுபடியும் திரும்பி வந்து அந்த பணம் யார்கிட்டோ அவங்கள்ட்ட போய் கொடுத்தேன். கேட்டேன், இந்த பணம் யார்கிட்ட அப்படின்னு கேட்டேன். என்னை ஒரு தகப்பனார் பயமுறுத்தினார்னு சொன்னல, வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு. அந்த தகப்பனாருடைய பணம். அவர் மருந்து பொருட்கள் வாங்குவதற்காக அவர் அண்ட்ராய்டில் போட்டு வச்சுருக்கிறாரு. அந்த அண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு, அந்த ஓட்டை வழியாக கீழே விழுந்திருக்கு. அந்த இடத்துக்கு தட்டு கழுவ போனவர், அவருடைய பணம் அந்த அண்ட்ராய்ட்லேருந்து கீழே விழுந்திருக்கு. உடனே தம்பி என்னுடைய பணம் சொன்னார். யார்? என்னை பயமுறுத்துனா அப்பாவுடைய பணம். நான் உடனே போய் கொடுத்துட்டு சரி கர்த்தர் எப்போ இந்த இடத்துலேருந்து எப்போ சமாதானத்தோட விடுதலை பண்ணுறாரோ அப்போ தான் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளேயும் வந்தேன். ஸ்தோத்திரம். இப்போ மறுபடியும் ஆடவர் இருக்கிறக்காக போகிறேன் எல்லாரோட சேர்ந்து. அப்பொழுது நான் சொன்னாலே அவர் அப்பா என்னைய பயமுறுத்தினாரு அப்படின்னு. அந்த அப்பா என்னை கூப்பிட்டாரு. தம்பி நான் ஒரு 200 ரூபா தரேன் தம்பி, நீ இதை வச்சு எப்படியாவது ஊருக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், அப்பா எனக்கு அவ்வளோ பணம் பத்தாது, எனக்கு ஒரு 500 ரூபாயாவது இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அப்பாவே 500 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு 500 ரூபா கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள். நான் இங்கே ரொம்ப நிதானிக்க ஆரம்பித்தேன். நான் அந்த பணம் கிடச்ச உடனே கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒடியாந்துருந்தேன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், அந்த பணத்தை தொலைச்ச மனுஷனுடைய எண்ணங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள், எப்படி இருந்திருக்கும், எவ்வளவுக்கு வேதனைப்பட்டிருப்பார். நான் இங்கு என்னுடைய சுதந்திரத்துக்காகவும் என்னுடைய மன அமைதிக்காக நான் போராடிட்டு இருந்தேன். ஆனால் இங்கு என்னை அன்னைக்கு உண்மையை சொல்ல போனால், நான் ஆடு மேய்க்கிற இடத்துல எனக்கு எந்த ஒரு குறையும் வைக்கலைங்க. நல்ல சாப்பாடுங்க, சூப்பரான சாப்பாடு, மனசார கவனித்தார்கள். அந்த அன்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டு போகிறேன். அப்போனா என்னை இப்படிலாம் நடத்துனது யாருன்னா பழைய மனுஷன். சரி, இப்படிலாம் பண்ண வைத்தது எப்படி? பணம் கிடைச்ச உடனே கடவுள் தான் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே பழியை போட்டுவிட்டு இங்கு திருட்டுத்தனமாய் கொண்டு போக வைத்தது பழைய மனுஷன். அடுத்து அங்கு கடவுள் என்னோடு பேசுனதுக்கப்புறம் உணர்த்தி இந்த பணம் யாருடையதோ அவங்கள்ட்ட போய் கொடுன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் புதிய மனுஷன். கடவுள் புதிய மனிதனாக இப்படி தான் மாற்றுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்ட மனுஷனே இல்லை. 1000 ரூபா, அதோ 2 500 தலை அபேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போயிடுவேன். பி ஹாப்பி, சாரி டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிறதா போகிற ஆளுந்தான். ஆனால் இங்கு எப்படிப்பட்ட மனிதனை திருத்தியிருக்கிறார். அப்போனா இந்த இடத்துல நான் திருந்த விடாத அளவுக்கு ஒரு விஷயம் போராடுது இல்லையா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய சுயநலத்தை இங்கே முக்கியத்துவப்படுத்துது. ஐயோ இந்த பணம் கிடச்சுன்னா நீ ஓடியே போயிடு, இந்த பணம் கிடச்சுன்னா ஓடி போயிடு. அதாவது எப்படின்னா கடவுளுடைய பேரை வைத்து என்னை ஓடி போக வைக்குது. கடவுள் தான் உனக்கு வானத்துலேருந்து கொட்டோன்னு கொட்டிட்டாரு அப்படின்னு. ஆனால் கடவுளே என்னுடைய நேரில் வந்து பேசினார். எப்படி? அது உன்னுடைய பணம் அல்ல அப்படின்னு.
இதுதாங்க அந்த சுயநலம் எல்லாத்தையும் கெடுக்கும். ஆனால் இந்த சுயநலமான காரியத்தை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆனால் அது மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கிறதா இருக்கும். ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்களேன், நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டா அந்த 1000 ரூபா என்ன பயன்பாட்டுக்கு இருந்ததா சொன்னேன் தெரியுமா? அவர் மருத்துவ செலவுக்காக வச்சுருந்தார். ஏன்னா உண்மையில் அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அந்த இடத்துல வேதனைப்பட்டிருப்பார். புரிய ஆரம்பித்தேன். ரொம்ப 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 புரிய ஆரம்பித்தேன். கடவுள் இந்த ஒரு புரிதலில் நடத்தினார். நான் ஒரு புதிய மனிதனாய் மாற ஆரம்பித்தேங்க. அன்னைக்கு ஒரு அஸ்திபாரமாக இது அமைந்தது, ஆடு மேய்க்க போகும்பொழுது. அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் பைபிள் கிளாஸ் சொல்லும்போது சொல்லுவேன், நான் பைபிள் ஸ்டடி முடித்து பைபிள் வசனங்களை மனப்பாடம் பண்ணி இயேசுவை இயேசுவை பற்றி மத பிரச்சாரம் பண்ணுகிற போதகன் அல்ல. ஆடுகளை மேய்த்து அதன் வழியில் இந்த மாதிரியான வேதனைகளை அனுபவித்து இன்னும் அந்த ஆடு மேய்க்கிற நிகழ்வுலாம் நிறைய இருக்குது. சொல்கிறேன், இனிமேல் உங்களோட நான் சமூக வலைதளங்களில் உங்களோட பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கர்த்தர் அந்த ஒரு உணர்வுகளை கொடுத்தமைக்காக நான் நன்றி செலுத்திட்டு நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான நல்ல நல்ல காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நான் மதத்தில் மாறலை, உண்மையில சொல்கிறேன். அப்படி மதங்கிற சர்டிஃபிகேட்டில் அப்படி பேர் நீக்கணும்னா நான் கண்டிப்பாக நீக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஜாதிங்கிற பேரையுமே நீக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். எனக்கு அதுக்கான வழிகள் தெரியாமல் இருக்குது. ஆனால் மனதில் மாறி இருக்கிறேன். இதாங்க இயேசு இந்த பூமிக்கு வந்து மக்களுக்கு போதித்த காரியம் இதுதாங்க. ஆனால் இங்கு இருக்கிற கிறிஸ்தவ மத போதகர்கள் மதத்தை பரப்புகிறாங்க. கடைசி காலம் சொல்லிட்டு மதத்தை தான் பரப்பிட்டு இருக்கிறாங்க. நான் அன்பான வேண்டுகோளாக சொல்கிறேன், நானும் ஒரு ஊழிய குடும்பத்தை சேர்ந்தவன். அப்படிலாம் ஒன்றும் பரப்ப வேணாங்க, மதத்தெல்லாம் பரப்ப வேணாம். நம்மளுடைய மாற்றம் அங்கே மாற்றத்தை கொடுக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இது சுவாரஸ்யமான ஒரு மாற்றங்கள். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னென்னா, எனக்கு சத்தியத்தை கொடுத்ததான பாஸ்டர். அவர் ஒரு பொழுதும் இயேசுவை மதத்தின் அடிப்படையில் எனக்கு பரப்பவே இல்லை. ஃபஸ்ட்டு என்னையை உணர வைத்தார். நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷனுங்கிற கான்செப்டே எனக்கு அந்த பாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அவர் சொன்னதை அப்படியே நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் எடுத்த உடனே அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் விதைக்கலை. நான் இங்கே பயன்படுத்த ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலைகளுக்குள்ள மத்தியில் புரிஞ்சுக்கொள்ளவும் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மாற்றத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் கிறிஸ்தவனாய் மாறவில்லை, ஒரு மனிதனாய் மாற உணர்வடைந்தேன். நான் ஒரு மனிதனாய் மாற உணர்வடைந்தேன். என் சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, எனக்கு தமிழர்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சாதி மதம் இல்லாத ஒரு தமிழர்களாக நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மாபெரும் எண்ணங்கள். உண்மையில சொல்கிறேன், ஒரு புரிதலுக்குள்ளே வாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆசையாக இருந்தால் பைபிள் எடுத்து படிங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. உணர்வடைங்க. இயேசு கிறிஸ்து அந்த நல்ல ஒரு புரிதலை கொடுக்க பாருங்க. மனிதனாய் வாழ கர்த்தர் எனக்கு ஒரு வழியை கொடுத்தார். நிறையா நடந்தது. தொடர்ந்து உங்களோட என்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இவ்வளவு நேரம் ஒருவேளை பொறுமையாக கேட்டவங்களாக இருந்தாலும் இருப்பீங்க, பொறுமையாக கேட்க முடியாதவங்களாக இருந்தாலும் இருப்பீங்க. எல்லாருக்குமே நன்றி தான். எல்லாருக்குமே நன்றி. என்னைக்காவது ஒரு நாள் பொறுமையாக கேட்போம் இல்லையா? இப்போ ஓடுற வயசு தானே, ஓடிக்கிட்டே இருங்க, வேணான்னா சொல்ல, ஓடுங்க. ஆனால் ஒரு நாள் ஓய்ந்திருக்கிறதான நேரம் வரும். அப்பொழுது பொறுமையாக இருந்து கேளுங்க. காலம் உடனே அழியாது. கொஞ்ச நாள் பொறுமையாக ஆற விட்டு நம்மளை தேவன் மாற்றுவார். ஓகேவா? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு எல்லாருமே பரலோராஜ்யத்துக்கு போகணும். அதுதான் என்னுடைய மனசுலேருந்து உதிக்கிறதான ஒரு நல்ல எண்ணங்கள். என்னையை இப்படிலாம் மாற்றின தேவன் எல்லாரையும் மாற்றுவார். அது என்னுடைய முழுமையான நம்பிக்கை. தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் கிடைச்சது. அதுபோல் நிறையாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் புரிஞ்சு கொள்ள முடியாமையும் மக்களுக்கு அது தெளிவாக சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இனி வரும் காலங்களில் அதெல்லாம் புரிஞ்சு செயல்படுங்க. பழைய மனுஷன் புதிய மனுஷன், இந்த வாழ்க்கை அப்படி பிரித்து பாருங்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத பிரித்து பார்த்து வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.